அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 9/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை, தேய்பிறை சப்தமி திதி காலை 10:44 வரை. அதன்பின் அஷ்டமி திதி. திருவோணம் நட்சத்திரம் இரவு 8:08 வரை. அதன்பின் அவிட்டம் நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் கூடிய சுப நாள். சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவதால் எதிரியால் இருந்த தொல்லை நீங்கி பல வகையிலும் நற்பலன்கள் வந்து சேரும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். கிழக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு தயிர் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கடந்த நாட்களில் பிரார்த்தனை செய்த கோரிக்கைகள் அத்தனையும் பெருமளவில் நிறைவேறும். இதனால் இஷ்ட தெய்வ வழிபாட்டை சிறப்பாக நடத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் பணவரவும் அதிகரிக்கும். தொழில் விஷயமாக வெளியூரில் சில நண்பர்களை சந்திப்பதற்காக சென்று வருவீர்கள். பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நிர்வாகத்திடம் பாராட்டும் சலுகையும் கிடைத்து மனம் மகிழ்வீர்கள். பெண்கள் உறவினர்களின் அன்பில் மகிழ்ந்து குடும்பத்தின் எதிர்கால வளர்ச்சிக்காக புதிய திட்டமிடுவீர்கள். மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். விளையாட்டிலும் சாதனைகள் நிகழ்த்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் குழப்பமான சிந்தனைகள் உருவாகலாம். இதனால் அறிமுகம் இல்லாத எவரிடமும் தொடர்பு இல்லாத விஷயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டாம். தொழில் வியாபாரம் செழித்து வளர பணிகளில் அக்கறை கொள்வது நல்லது. சேமிப்பு பணத்தில் அத்தியாவசியமான பண செலவுகளை மேற்கொள்வீர்கள். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு வகைகள் உண்ண வேண்டாம். பெண்கள் உறவினர்கள் தருகின்ற விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் பொருட்டு வாங்குவது கூடாது. மாணவர்கள் ஆசிரியரின் வழிகாட்டுதலை கவனமுடன் பின்பற்றுவது படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு உதவும். பெற்றோரிடம் சொல்லாமல் புதிய இடங்களுக்கு நீங்கள் விருப்பமாக செல்லக்கூடாது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நடைமுறை வாழ்வு சுமூகமாக இருப்பது போல மனதில் உணர்வு இருக்கும். எதிர்பாராத விதமாக சில சங்கடங்களை உங்களின் எதிர்ப்பாளர்கள் உருவாக்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் உரிய கவனம் கொள்வதால் உற்பத்தி விற்பனையில் அளவு சீராக இருக்கும். பண பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பு நடைமுறை தவறாமல் பின்பற்ற வேண்டும். பெண்கள் உணவு தயாரிப்பில் அக்கறையுடன் ஈடுபடுவதால் மட்டுமே உணவின் தரம் சிறப்பாக அமைந்திடும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற எளிமையான முறைகளை கண்டறிவது அவசியமாகும். இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம தினம் உள்ளதால் நண்பருடன் வாகன பயணம் செல்லும் தருணங்களில் மிதவேகம் பின்பற்றுவதால் பாதுகாப்பு உறுதியாகும். வெளியூர் பயணம் மேற்கொள்கிற சூழல் உருவாகலாம். கடக ராசி அன்பர்களே, இன்றைய நற்பொழுது உங்களுக்கு சுபமான செய்திகள் பலவும் கொண்டு வந்து தரும். பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் பணவரவில் லாப விகிதமும் அதிகரிக்கும். பெண்கள் மனம் விரும்பிய வகையில் ஆடை ஆபரணம் வாங்க நல்ல யோகம் உண்டு. மாணவர்கள் சக மாணவர்களின் உதவியால் படிப்பில் முன்னேற்றகரமான இடத்தை பெறுவீர்கள். உள்ளூரில் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று வருவீர்கள்.
சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களின் சிந்தனை மற்றும் உடல் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும். ஒவ்வொரு பணிகளிலும் மதிநுட்பமுடன் ஈடுபடுவீர்கள். புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவினால் தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனையில் அளவு அதிகரிக்கும். ஆதாய பணவரவில் வீட்டுக்கு தேவையான செலவுகளை தாராள வகையில் நிறைவேற்றுவீர்கள். பெண்களுக்கு தாய் வீட்டினரின் உதவி கிடைக்கும். உறவினர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த நீங்கள் உதவுவீர்கள். மாணவர்கள் அக்கறையுடன் படித்து படிப்பில் கூடுதல் தரத்தேர்ச்சி காண்பீர்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நற்பெயரும் அரசாங்க சலுகையும் சிறு முயற்சியால் வந்து சேரும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வியல் வளர்ச்சியின் தன்மை கண்டு எதிர் மனப்பாங்கு உள்ள சிலர் உங்களுக்கு இடையூறு செய்ய முயற்சிக்கலாம். உங்கள் பணிகளில் மட்டும் கவனம் கொள்வதால் துன்பம் அணுகாத நிலை உருவாகும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலங்களை கூடுதல் உழைப்பினால் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் உறவினர்களின் குடும்ப சூழல் பற்றி தான் அறிந்த தகவல்களை பிறரிடம் பேச வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நண்பர் ஒருவர் உங்களுக்கு முன்னர் தந்த வாக்குறுதியை மீறி சில செயல்களில் ஈடுபட நேரலாம். இதனால் உங்களுக்கு இடையூறு உருவாகிற தருணங்களில் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் பணிகளை நடத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அளவான உற்பத்தி விற்பனை இருக்கும். நிலுவை பணவரவுகளை பொறுமையாக பேசி வாங்குவீர்கள். பெண்கள் பணச்செலவில் சிக்கனம் பின்பற்றி எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பு செய்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவிய நண்பர் ஒருவர் வீடு தேடி வர வாய்ப்பு உள்ளது. உறவினர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மனம் மகிழ்ந்து நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனையின் அளவு அதிகரிக்கும். லாப விகிதம் செழிக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை அதிக தரம் உள்ளதாக வாங்கி தருவீர்கள். பெண்கள் மன மகிழ்ச்சியுடன் அன்றாட பணிகளில் ஈடுபடுவீர்கள். உணவு தயாரிப்பிலும் பல புதுமைகளை செய்வீர்கள். மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் அக்கறையுடன் ஈடுபடுவர். நண்பர்களுடன் சுமூகமான அன்பை பாதுகாத்திடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களின் வெளி வட்டார தொடர்பு சிறு அளவில் தொந்தரவு தரலாம். கெடு மதியாளர்களிடம் கவனமுடன் விலகி இருங்கள். தொழில் வியாபாரம் சார்ந்த அபிவிருத்தி பணிகள் நிறைவேற்றுவதற்கு தாமதம் இருக்கும். பணச்செலவுகளில் சிக்கனம் பின்பற்றுவதால் சேமிப்பு பணத்திற்கு குறைவு வராது. பெண்கள் உணவு தயாரிப்பில் குடும்பத்திற்கு தேவையான அளவில் சமைப்பதால் உணவு பண்டங்கள் வீணாகாது. மாணவர்கள் உற்சாக மிகுதியில் சக மாணவர்களிடம் விளையாட்டுத்தனம் செய்வதால் சங்கடங்கள் உருவாகலாம். மிகுந்த கவனம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து தருவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். தாராள பணவரவில் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பெண்கள் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மன சங்கடங்களை இனிய அணுகுமுறையால் சரி செய்து விடுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் அக்கறையுடன் ஈடுபட்டு ஆசிரியர் மற்றும் பெற்றோரிடம் நன்மதிப்பு பெறுவீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் அகந்தை எண்ணம் உருவாகலாம். இந்த செயல் தன்னால் தான் நடந்தது என்று சிந்தனையை நீங்கள் அகற்றுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உருவான இடையூறுகளை கண்டறிந்து சரி செய்வதால் உற்பத்தி விற்பனையில் அளவு சீராகும். பண பரிவர்த்தனைகளை வெளிப்படையாக செய்ய வேண்டாம். பெண்கள்
பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வதால் அவர்களின் எதிர்கால வாழ்வு நல்ல இடத்திற்கு வர உதவும். மாணவர்கள் விளையாட்டு குணங்களை தவிர்த்து படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது. உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு எதுவும் உண்ண வேண்டாம். நண்பருடன் பயணிக்கும் வாகனத்தில் மிதவேகம் பின்பற்றுவது பாதுகாப்பை உறுதி செய்யும். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உறவினர்களுடன் முன்பு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நட்பில் புதிய பரிமாணம் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் புதியவர்களின் ஆதரவு கிடைத்து வளர்ச்சியால் மனம் மகிழ்வீர்கள். தாராள பண வரவினால் சேமிப்பை கொஞ்சம் அதிகரிப்பீர்கள். பெண்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவில் தங்களின் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுவர். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் மனம் செயலில் புத்துணர்வு பெற்று படிப்பில் புதிய சாதனை நிகழ்த்துவீர்கள். விளையாட்டு பயிற்சிகளிலும் முன்னேற்ற இடத்தை அடைவீர்கள். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.